வணக்கம். வாழ்வெல்லாம் பாட்டு அப்படின்ற அந்த தலைப்புல உங்களோட நிறைய பாடல்கள் பகிர்ந்துட்டு இருக்கேன். இப்ப ஒரு பாட்டு. அந்த பாட்டு கிட்டத்தட்ட 78, 79 அந்த சமயம் நினைக்கிறேன். அந்த பாட்டு இன்னைக்கும் பல பேருடைய ரிங்டோனா இருக்கிற ஒரு பாட்டு. இன்னைக்கும் ஏதாவது ஒரு கஷ்டம், ஏதாவது நமக்கு ஒரு குடைச்சல் கொடுக்குறாங்க அப்படின்னாக்க உடனே அந்த பாட்டை நம்ம ஒரு 4 வரியை பாடி காலர் தூக்கி விட்டுட்டு ஸ்டைலாக நடக்கிற ஒரு பாட்டு தான் அந்த பாட்டு. வேலை போயிட்ட பிற்பாடு ஐயோ வேலை போயிடுச்சு சஸ்பென்ஷனில் வச்சுட்டாங்களே அப்படின்னெல்லாம் கவலைப்படாமல் ஜாலியாக கூத்தடிக்கிற அந்த கதாநாயகன் தான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். முள்ளும் மலரும் அப்படிங்கிற படத்தில் வேலை அவருக்கு சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. அப்படி சஸ்பெண்ட் பண்ணிட்ட பிற்பாடு தண்ணி அடிச்சுக்கிட்டு பாடுற பாட்டு, அந்த தண்ணி அடிச்சுட்டு பாடுற பாட்டுக்கு காரணம் அங்கே படத்தில் இருக்கும். ஆனால் நம்ம தண்ணி நிலம் அடிக்கணும்னு அவசியமே இல்லை. நம்மளை உற்சாகப்படுத்துகிற, உத்வேகப்படுத்துகிற, வைட்டமின் தருகிற பாடலாக இந்த பாட்டை இசைஞானி இளையராஜா தந்திருப்பார். இன்னைக்கெல்லாம் டெக்னாலஜி என்னென்னமோ வளர்ந்துருச்சு. இசை இத்தினூண்டு ஒரு சூட்கேஸ் அளவுக்கு இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சுக்கிட்டு எல்லா சத்தத்தையும் கொடுத்துட்டு திரியிறாங்க, இசைன்னு வேற போட்டுக்கு திரியிறாங்க. ஆனால் அன்னைக்கெல்லாம் அந்த இசையை வச்சுக்கிட்டு இசைஞானி இளையராஜா வித்தை காமிச்ச அந்த பாட்டு தான் ராமே ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை. வேலை போயிடுச்சு. சரத்பாபு சஸ்பெண்ட் பண்ணிட்டார். சஸ்பெண்ட் பண்ணிட்ட பிற்பாடு வரவர் ராமே ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை. அந்த பாட்டு. இந்த பாட்டு முள்ளும் மலரும் படத்துல டைரக்டர் மகேந்திரன் சார் இயக்கிய அந்த படத்துல ரஜினி, ஷோபா, சரத்பாபு, ஃபடாஃபட் நடித்திருந்த இந்த படத்துல ரஜினிக்காக இந்த பாட்டை எஸ்பிவி சார் பாடியிருப்பாரு. இசைஞானி இளையராஜாவுடைய அப்பேற்பட்ட துள்ளலான இசை நமக்கு ஒரு எனர்ஜி தரக்கூடிய வகையில் இருக்கும். எல்லாத்துக்கும் மேல ராமே ஆண்டாலும் ராவண ஆண்டாலும்னு நம்ம சாதாரணமாக புழங்கிட்டு இருக்கிற அந்த வார்த்தையை கொண்டு ஒரு கம்பு சுத்தி ஒரு அதகலம் பண்ணி விளையாடி இருப்பார் நம்ம கங்கை மரன் சார். கங்கை மரன் சாருடைய பிறந்த நாள் டிசம்பர் 8, ரஜினிகாந்த் சாருடைய பிறந்த நாள் டிசம்பர் 12. ஸோ இந்த பாடலை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் இந்த பாடலை எழுதிய கங்கை மரன் சாருக்கும் இந்த வாழ்வெல்லாம் பாட்டில் நம்ம டெடிகேட் பண்ணுவோமா? இந்த பாட்டில் வரக்கூடிய வரிகளுக்கு முன்னாடி ஒரு ஹம்மிங் வரும். அது தூரக்க இருக்கும். அந்த தூரக்க ஒரு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டு ஊர்வலமா வந்துட்டு இருக்கிற மாதிரி அதுக்கு ஒரு ஹம்மிங் இளையராஜா போட்டிருப்பாரு. ஏலேலோ 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 ஏலேலே ஏலேலோ அப்படியே தூரத்திலேருந்து வந்து அந்த இசை அப்படியே ஆரம்பிக்கும் போது அப்படின்னு வந்து எஸ்பிபியினுடைய வாய்ஸ் ராமே ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை, ஓய் நான் தாண்டா என் மனசுக்கு ராஜா வாங்குங்கடா வெள்ளியில் கூஜா நீ கேட்டா கேட்டத கொடுப்பேன் கேட்கிற வரத்தை கேட்டுக்க. வேலையே போயிடுச்சு. கடவுளே சஸ்பென்ஷன் சீக்கிரம் முடியணுமே அப்படின்னு ரஜினி வேண்டிக்கணும்ல. நீ கேட்டா கேட்டத கொடுப்பேன் கேட்கிற வரத்தை கேட்டுக்கடா அப்படின்னு. அடுத்தாப்புல பாருங்க கங்கை மரன் சாருடைய சிந்தனைய. யானைய கொண்டாங்க குதிரைய கொண்டாங்க நானும் ஊர்வலம் போக, யானைய கொண்டாங்க குதிரைய கொண்டாங்க நானும் ஊர்வலம் போக, வாழ தென்ன மாவிலை எல்லாம் தொங்கனும் தோரணமாக, ஏண்டா டே ராணிய கூப்பிடு அவளோட சேதிய கூப்பிடு, ஹே மதுரை ராஜ்யம் என்னது உனக்கு ஒரு பாதிய கொடுக்கறண்ட. ரஜினி ஸ்டைல்னு சொல்றோம் இல்லையா இன்னைக்கெல்லாம், அந்த ரஜினி ஸ்டைலுக்காகவே அப்பவே ஆரம்ப கட்டத்திலேயே இந்த பாட்டினுடைய வடிவமைப்பு அப்படிதான் இருக்கு பாருங்க. அந்த ரஜினி ஸ்டைல் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த பாடலை கேட்கும் போது நமக்கே அந்த கையை பார்வை திரும்புறது எல்லாமே நமக்கு வந்துடும். என்னென்ன பாடுறாரு பாருங்க. யானையை கொண்டாங்க குதிரையை கொண்டாங்க நானும் ஊர்வலம் போக,
வாழை தென்னை மாவிளை எல்லாம் தொங்கணும் தோரணமாக. ஏண்டா டே ராணிய கூப்பிடு, அவளோட சேடிய கூப்பிடு. மதுரை ராஜ்ய என்னது, உனக்கு ஒரு பாதிய கொடுக்கறடா. ஏலேலோ ஏலேலேலோ ஏலேலோ ஏலேலோ ஏலேலேலோ ஏலேலோ ஏலேலோ ஏலேலேலோ அப்படின்னு அந்த ஹம்மிங்க கேட்டு பாருங்க, கொன்னுடுவார் இளையராஜா. அடுத்தாப்புல பொன்னா பூ பூத்து வைரம் காயாக காய்க்கும் என்னோட தோட்டம், பொன்னா பூ பூத்து வைரம் காயாக காய்க்கும் என்னோட தோட்டம், மாசம் 3 போகம் விளையும் லாபம் மேலும் கூடும். கை இருக்கு, இந்த பாட்டு வரி கவனிங்க, கை இருக்கு உழைச்சி காட்டுற மனசு இருக்கு பொழைச்சி பாக்குற அப்படின்னு வருதா. இந்த பாட்டு முடிஞ்ச உடனே தான் ஒரு ஆக்ஷன் நடக்கும், ரஜினிக்கு கை போகும். அதுக்கு உண்டான வரியை எப்படி எழுதியிருக்காரு பாருங்க. கையிருக்கு உழைச்சி காட்டுற மனசு இருக்கு பொழைச்சி பாக்குற, போனா போகுது வேலை உனக்கு ஒரு வேலைய கொடுக்குறண்டா. ராமே ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை. அடுத்தாப்புல பாத்தீங்கன்னா சொல்லாம சொல்லு மல்லாப்பு மாலையில் சாமிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஊரும் கொண்டாட உலகம் கொண்டாட ஊர்கோலம் போகும் சாமி. அந்த ஃபர்ஸ்ட் சீன் வந்துச்சு இல்லையா ஊர்கோலம், அதை கொண்டு வந்துட்டாரு. ஊரும் கொண்டாட உலகம் கொண்டாட ஊர்கோலம் போகும் சாமி, நாடும் வீடும் நல்லா வாழ நீதான் நேர்வழி காமி. பொது உடைமைக்கு வந்துடுறாரு. சாதிசனும் ஒன்னாக சேர்த்தது சாமியத்தான் எல்லாரும் கேக்குது, நீ கேட்டா கேட்டதை கொடுக்க சாமிய பார்த்து கேளுங்கடா. ராமே ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லே. ஓய் நான் தாண்டா என் மனசுக்கு ராஜா, வாங்குங்கடா வெள்ளியில் பூஜா. இப்படி ரஜினி சாருக்காகவே எழுதப்பட்ட அந்த பாட்டு அந்த இடத்துல வரும்போது அதுக்கு அடுத்தாப்புல தான் ஆக்சிடென்ட், கை போயிடும். அதற்கு பிறகு கடைசி வரைக்கும் கை இல்லாம ஒரு சால்வையை போத்திட்டு ரஜினி இருக்கிறது. இந்த பாட்டுல இசைஞானி இளையராஜாவுடைய இசை அப்படி ஒரு துள்ளல் ரகமா இருக்கும். ரஜினி சாருடைய ஸ்டைல் நடிப்பை பார்த்தீங்கன்னா சாதாரண டான்ஸ் தான் இருக்கும். அந்த காக்கி சட்டை காக்கி பேண்ட் போட்டுக்கிட்டு கங்கை மரன் சாருடைய வரிகள் அந்த பாட்டையே தூக்கி கொண்டு போகிற எஸ்பி பாலசுப்ரமணியத்தினுடைய ஸ்டைலான அந்த வாய்ஸ். இந்த பாட்டு வாழ்நாளெல்லாம் கூட வருகிற பாட்டு, நிறைய பேருக்கு செல்போனில் ரிங்டோனா காலர் டியூனா அமைந்திருக்கிற பாட்டு, வாழ்வெல்லாம் பாட்டு. கங்கை மரன் சார், இசைஞானி இளையராஜா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், எஸ்பிபி சார், மகேந்திரன் சார், வணக்கம்.